அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் திருப்பெருந்துறை திருக்கூட்ட அடியார்கள் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் சார்பாக 2ஆம் ஆண்டு திருவாசக தெய்வீக மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 2ஆம் நாள் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த மாநாட்டின் நிகழ்விலிருந்து ஒரு சில துளிகளை உங்கள் பார்வைக்கு பதிவிடுகிறேன். பார்த்து அம்மையப்பன் அருளை பெற அன்போடு அழைக்கிறேன். மேலும் இது போலும் பதிவுகளுக்கு தொடர்ந்து தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். திருவாசக தெய்வீக மாநாட்டினுடைய 2ஆம் நாள் நிகழ்வு காலை ஒரு சிறப்பு காட்சிகளுடன் ஒரு உணர்வுபூர்வமாக மாணிக்கவாசனுடைய வரலாற்றை நமது அன்புக்குரிய பாடவழிகளும் திருவாசக தென்றல் சிவகுமாரிடம் நிகழ்த்தி நம்மை மணிவாசல் காலத்துக்கு அழைத்து சென்று இப்பொழுது மாநாட்டு அரங்கத்தை துவக்குவதன் மூலமாக நமது அன்புக்குரிய அவர் திரு ரத்னகிரி சுவாமிகள் மேனாள் ஆட்சியர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள், ஏஐடி பல்கலைக்கழக உதவி தலைவர் அன்பு சகோதரர் திரு செல்வம் அவர்கள், அவர் திரு மாதவரடிகள், அவர் திரு சிவாகர பிரம்மாச்சாரிய சாமிகள், அவர் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நமச்சிவாயவே சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுடல் பணிமுறை மடந்தை பாடியே பரனே பால் வெள்ளீராய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைவது பொருந்தம் நீதியசி ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தால் அது என்றுவே என்று அருளாயே. உண்ணாமுலை உமைவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவாரே வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலையா இருக்கு, அண்ணாமலை என்பதற்கு உச்சிவேல் முருகனுக்கு. அடுத்ததாக மாணிக்கவாசக பெருமானுக்கான ஆராதனை மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்தொழிலம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவமான மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் முத்தனல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்குடன் தூபம் நல் தீபம் வையின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வேன் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவலை கொள்வேன் அத்தனை யாரன் மாலை பாடி ஆடப்பற் சுண்ணம் கிடைக்கும் நாமே. கற்பனை கடந்த ஜோடி கருணையை உருவாகே அற்புத கோலம் நீடி அறுவரை சிறப்பின் மேலா செப்பரல் யோகமாகும் திருச்சிக்கம்பலத்துள் நின்று பொப்புடன் நடம் செய்கின்ற உங்களை போற்றி போற்றி. மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவாசகம் தந்த திருவடிகள் ஞான குணாதன் பொன்னடிகள் சிவமே குருவாய் அருளும் வடிவம் புதிமே இது போல் அறிதறிதார் திருவில் குருவாய் எமையாழ வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாதேனை திருவாசகம் ஏனும் தேனில் அமிழ்த்தி குருவாசகத்தால் உயிர்த்திடச் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. சிவமான மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள்
அண்ணாமலை மன்னா போற்றி காவாய் கலத்திலே போற்றி பொங்கலை செய்யுதி முலையால் மூதாவின் நீராடி மூங்கேகள் சுட்டிடுவாரோருடையானே அடியேன் பொங்கல் வெள்ளவைகள் நாடு எவையாதும் புகழே சடையானைகள் ஆடி தயங்கு மூவிலை சூழ படையானை பதன் ஜோதி பசுபதி மலவெள்ளை விடையானை விதி போலின் சோழ் பெருதுரையாய் அடியேன் உடையானை உனையல்லாது ஒரு துணை மற்றதியேனே முற்றாரை யார் வேண்டே மூர்வேண்டே பேர்வேண்டே கற்றாரை யார் வேண்டே கற்பன மூகினி அமையும் குற்றால கமந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவை மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றால கமந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவை மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. சிதம்பரம் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது அந்த பன்னசாலை ஐயா பெருமக்கள் வழங்கி வருவார்கள். வீடம் அமைத்து அதன் மேல் திருவாசக பொன்னிகளை வைத்து ஒரு திருவாசக கோயில் எழுப்ப வேண்டும் என்பதே ஆத்மார்த்தமான கடவுள் கோரிக்கையாகும். இத்தனை பெரிய இடைப்பணியை உலகெங்கும் கொண்டு சேர்த்து சிறப்பு செய்து நடத்தி முடிக்க திருவாரூரை திருப்பதித்துறை நிறுவனரும் திருவாசகத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வரும் பல தகவலாகவே திருவாசகர் திரு சிவகுமார் அவர்களாலே இல்லை என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எனவே நாங்கள் இக்கோரிக்கையை ஏற்று இந்த திருவாசகர் பொற்கோயில் எழுதும் திருப்பதியை முன்னின்று தன்வழி காட்டி நடத்தி தர வேண்டும் என்று தில்லை பெருந்துறை அதிகாரிகள் சார்பாக அன்போடு உறுதியோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தில்லை திருப்பதித்துறை அதிகாரிகள் கொண்டு சிறப்பார். திருவாசகர் தங்கள் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் அல்ல சிவபகவானின் திருவருளால் பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை உங்களிடம் சொல்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாரையும் கைலாயத்திற்கே கொண்டு சென்றுள்ளார். இந்த பெரும்பாக்கியம் நமது திருவாசகர் தந்த சிவகுமார் ஐயா வீட்டில் ஏனென்றால் அத்தனை பேரையும் ஒரு நொடி பொழுதில் சிவபெருமானாக ஆகிவிட்டார். எப்படி என்று கேட்கிறார்கள். மாணிக்கவாசக பெருமான் திருவாசகம் சொல்ல சிவபெருமான் எழுதி கொண்டிருக்கின்ற வேலைகளிலே அத்தனை பேர்களுக்கும் திருவாசகம் எழுத வைத்து அத்தனை பேரும் சிவனடியார்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது, சிவனாகவே ஆக்கிய திருவாசகர் தந்த சிவகுமார் ஐயா அவர்கள் மீண்டும் பணிகள் தொடர்ந்து செவ்வனே செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இது ஆண்டவனின் கட்டளையாக இருக்கின்றோம். மேலும் மேலும் இவர் வளர, இவரோட குடும்பம் வளர எல்லாம் வல்ல சிவபெருமானின் பிரார்த்திக்கின்றோம். வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதையில் யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல குருவும் கழுவலவனகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தவை இறந்ததே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தினை எடுத்தி
கடிதில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமரம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்து நீனே. அவர் மேலாள் ஆட்சியரும் அவர் திரு சிவாக்கர சுவாமிகளும் ஆலோசனைகளும் அதை வழங்குவார்கள். தேனமரு பொழில் கொடாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவல் தானொரு கோடும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓடும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா. தில்லையம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்த முடிப்பான் தன்னை துயானை தொழிலை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கற் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் செய்யானை தென்கோடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன். நாளை திருச்சிதம்பரம். எம்பெருமான் ஈசனுடைய இன்றைய தினத்திலே அடியார்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அடியார்களுக்கு சிறப்பு அவர்கள் போற்றுவதையே மீனாச பெருமான் சொல்லுவார். ஔவையார் சொன்னதையும் தேவர்களும் திரு நான்மறை ஊனாலும் வாழ்க்கை உத்தந்தே உத்திரவே பஞ்சபூத தலங்களிலே அருட்பெரும் ஜோதி திருவாக திருத்தலமாக வழங்கும் அண்ணாமலை திருவிழாவினை விழாவெண்ணும் வரவே என்று திருவொற்றியூர் ஞானசம்பந்தர் சொல்லி மகிழ்ந்த அளவில் வழங்காத பெருமை வாய்ந்த திரு அண்ணாமலையில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் கோவிலை சிவபெருமான் திருவிழை முன்னிறுத்தி திருவாசகத்தில் துவய்ந்து திருவாசக தாசனாக திருவாதமுச்செம்மல் மாணிக்க வாசகர் திருத்தொண்டராக விளங்கும் நமது பேரன்பிற்குரிய மா சிவகுமார் அவர்கள் செயற்கரிய சைவ திருப்பணிகளை அவரது மாசில்லாத அடியவர்கள் அறநெறி செல்வர்கள் துணைவன் திருவாசக மாநாடுகள் நடத்துதல் எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வாங்க வாழ்க இகவர சுகத்தை அருளும் திருவாசகத்தை அனைவரும் ஓதி அறம் பொருள் இன்பம் அதை பெற்று ஆனந்தமாக வாழ வழிகாட்டும் பணிகளை செம்மையாக நடத்தி வருவது
அறிந்து மனம் பெருது மகிழ்கிறேன். அன்று சிவகுமார் அவர்கள் திருவண்ணாமலை திருத்தொண்டர் அடியார்கள் குழுவினர் மற்றும் தளம்பதைக்கும் தடியமைப்பின் மூலமாக செயற்கரிய அருட்பெருஞ்சாதனையாக 25/7/2026 சனிக்கிழமை காலை முதல் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை வரை திருவாரூராகிய மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஈர்த்து ஆட்கொண்டு அருள் புரிந்த திருப்பரந்துரை எனும் ஆவடையார் கோயில் மாணிக்கவாசகர் பூர்வ ஜென்மத்திலே தவமொழிகள் திருக்கூட்டத்தில் ஒருவராக சிவபெருமானின் அருளிருந்த திரு உத்தரகோச மங்கை 64 திருவிழாவில் நடத்தி வைத்த அன்னை மீனாட்சி தேவியுடன் அருளாட்சி புரிந்தவர்களுடைய திரு ஆலவாய் பழம்பெரும்பதியான மதுரை, சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட முக்கியமான தென்னக திருக்கோவில் மற்றும் வடமாநிலத்திலே பத்ரிநாத், கேதாரிநாத் மற்றும் பல திருக்கோவிலிருந்தும் இதை தவிர உலகமெங்கும் பல்வேறு நாடுகளிலும் இந்த திருவாசகத்திலிருந்து தேர்வு செய்த தந்திருக்கின்ற இந்த திருவாசக பத்தை எல்லா அருளாளர்களும் எழுதி உயிர்வரச் செய்யக்கூடியதான இந்த 10 பாடல்களையும் திருவள்ளுவர் ஏககாலத்தில் ஒரே சமயத்தில் அன்பர்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களால் எழுத படித்து எழுத வைத்து ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியதை அறிந்து பெருந்தும் வியந்து மனமகிழ்கிறேன். ஆன்மீக பெரியோர்களே, வேலூர் மாவட்ட முன்னாள் ஆட்சித்தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜேந்திர சுவாமி அவர்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மத்திய வணக்கம். முதற்கண் இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக என்னை அழைத்த ஆன்மீக செல்வர் திரு சிவகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் திரு சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. அன்பே சிவம், இதை அகிலத்திற்கு போதித்தவர் சைவ சமயம். நம்ம அன்பே சிவம் என்று உலகத்துக்கு சொன்னவர்கள் சைவ சமயம். இந்த உலகத்தில் ஆயுதங்களால் அஸ்திவாரங்களால் சாதிக்க முடியாத நிறைய இருக்கின்றன. ஆனால் அனைத்தும் அன்பால் சாதிக்க முடியும். அதே அன்பே சிவம். பக்தியாக தொழுது ஆண்டவனை அடைந்தவர் நிறைய பேர். ஆனால் உருகி ஆண்டவனை அடைந்தவர் மணிவாசகர். அவரை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் வியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் தன்னுடைய தும்பிக்கையை உடைத்து எழுதினார் என்று கூறுவார்கள். அதே போல இங்கு மணிவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதிய வரலாறு. அதனால்தான் அவர் அதில் கையெழுத்திடும் போது திருச்சுடருடைய கையெழுத்து என்று இட்டுள்ளார். நாம் சைவ மதத்தில் தான் நமச்சிவாயம் என்ற வார்த்தையை சொல்கின்றோம். அதைதான் திருவாசகம் சொல்லுகின்றார். நமசிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாத்தான் தாவு வாழ்க. இந்த வார்த்தையில் திரு போப்பவர்கள் கூறும்போது இந்த இமைப்பொழுதும் என்ற வார்த்தை வேற உலகத்தில் வேற எந்த மதத்திலும் இறைவனை பற்றி குறிப்பிடுவதில்லை. ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், இந்தியாவுக்கு மதத்தை பரப்ப வந்தவர். ஆனால் அவரையே மாற்றியவர் மாணிவாசகர் எழுதிய திருவாசகம். அவர் தன்னுடைய 80வது வயதில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் புலம்பெயர்த்தார். அந்த அளவுக்கு சிறப்பானவர். ஒரு முறை கூறும்போது திருவாசகத்தை நான் தமிழ் கற்றுக்கொண்டேன். ஒரு நாடு இருக்கின்றதெல்லாம் தெரியும். அங்கே ஒரு முறை மன்னர் சுல்தான் முகமது முகத்தியார் இருந்தார். அவரோடு இருந்த திரு துக்காராவ் அவர்கள் தினமும் மணிவாசகத்தை எழுதிய திருவாசகத்தை படிப்பார் மன்னர். ஒரு முறை அவர் படித்த போது அவர் ஒரு வரியை கூறினார், ஏகன் அநேகன் இறைவனில் வாழ்க. அதனால் யார் கடவுள் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றும் கேட்கும் சில பேருக்கு இது விடையாக அமையும். இங்க நிறைய பேர் வந்திருக்கின்றோம், திருவாசகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் திருவாசகம் படிக்க வேண்டும்? திருவாசகம் படித்தால் 21 தலைமுறைக்கு நரகம் கிடையாது என்றார். 21 தலைமுறைக்கு நரகம் கிடையாது.
ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை இந்த பூலோகத்தில் ஒரு எளியவன் நொடிந்தவன் சோகமாக பசிக்கு கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றான். இதை மேலே இருந்து கைலாயத்தில் இருந்து பார்வதி அம்மன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்த்துவிட்டு சிவபெருமானிடம் கேட்கின்றார், அவனுக்கு எளியவன் ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா என்று. நான் நிறைய உதவி செய்தேன், அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று. என்றாலும் தினமும் செய்து கொண்டிருக்கின்றார். கடவுள் இருந்தாலும் மனைவி சொல்லே வந்துடும், கேட்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா வீட்டில் உணவு இருக்காது. அதனால் சரி உனக்காக நான் உதவி செய்வேன் என்றார். என்ன உதவி என்றார், நான் ஒரு தங்க காசு முட்டையை என்று தூக்கி எறிவேன், அவர் அது காலடியில் விழும், அதை எடுத்துக்கொண்டு அவன் பிழைத்துக் கொள்வார் என்றார். சரி தங்க காசை வீசுகின்றார், அந்த மூட்டையை அவன் காலடியில் விழும். அன்றைதான் அவன் எழுந்தவுடன் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வருகின்றது. உலகில் கண் பார்வை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார். அவர்கள் தினம் ரொம்ப கஷ்டப்படுகிறார். நாமும் இன்று ஒரு நாள் கண் பார்வை இல்லாத போல் நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். கண்ணை மூடிக்கொண்டு நடக்கின்றார். வகையிலே ஒரு மூட்டை இருக்கின்றது. மூட்டையை பார்த்தவுடன் கண் தெரியாதவர்களும் எவ்வளவு கஷ்டப்படுறார். மூட்டையை தடுக்கிறார், மூட்டையை எடுத்து விடுகிறார், எட்டி உதைக்கின்றார், மூட்டையை தள்ளி நடக்கின்றார். அப்போதுதான் சிவபெருமான் சொல்கின்றார், பார்வதியை பார்த்து, நான் எவ்வளவோ ஒரு உதவி செய்கின்றேன், அவனுக்கு தெரியவில்லை என்றார். இதுதான் மனிதர். கடவுள் நேராக தோன்ற மாட்டார், உதவிகள் செய்வார். திரு சிவகுமார் மூலமாக கடவுள் எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல நாம் வரும் பயனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் விட்டு விடுவோம். அதனால் கடவுள் நேராக வரமாட்டார், பல முறை பல பிறவிகளால் வருகின்றார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் போல் மண்ணில் பிறந்து மண்ணில் இறக்கின்றோம். ஆனால் திருவாசகர் என்ன சொல்கிற, திருவாசகத்தில் மணிவாசகர் என்ன சொல்கின்றார், சைதை அடையாளருக்கு பிறவி என்பது கிடையாது, அவர்கள் மண்ணாகி போவால் இறைவனோடு இறைந்து விடுகிறார்கள், இறைவனோடு நாம் கலந்து விடுகின்றோம், அதுதான் எனக்கு படித்த பாக்கியம் என்கின்றார். இப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை ஆண்டுதோறும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிறைய மாணவர்கள் வந்துள்ளார். அவர்களால் தான் அடுத்த தலைமுறையை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய தலைமுறை கோயிலுக்கு செல்வதே சிரமமாகிவிட்டது. நாம் காரில் செல்லும் போதோ வண்டியில் செல்லும் போதோ கோயிலை பார்க்கின்றோம், அங்கேயே சாமி எடுத்து கொடுக்கின்றோம்.